வணக்கண்ணே நண்பாஸ். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு நம்மளுடைய கனகாம்பரத்துக்கு வந்து மண் கட்டிகிட்டு இருக்கோம். டைம் என்ன வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 4 மணி. ஓகே, இப்போ வந்து பொழுதுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெடிய ஆரம்பிக்குது. ஸோ 4 மணிலேருந்து என்ன வந்துட்டு கட்டிகிட்ருக்கோம். இப்போ வந்து டைம் 5 ஆகுதுன்னு நினைக்கிறேன். பொழுது வெடி பார்த்தீங்கன்னா இப்போ 5 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே கட்டினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வாசியை வந்துட்டு பார்த்தேங்க. பார்க்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு விஷயம். ஏன்னா பார்த்தா வந்துட்டு வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு. என்னடா வெள்ளையாக இருக்குது, ஒரு வேளை பனியா இல்லை எதனா பூச்சான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வெள்ளையாக தெரியுதா. அப்படியே ஃப்ளாட் பண்ணாக்கா அது பாருங்களேன் வெள்ளையே காணும். அப்படியே லைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை தான் தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து ஃபோனில் பார்க்கறதுல உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நேரில் வெள்ளையே தெரியல ஒரு சைடெல்லாம். அப்படியே மேலே தூக்குனது பாருங்கள். இந்த பனி வந்துட்டு எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது, நல்லா தெரியுதில்ல. அப்படியே பார்க்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியா அப்படியே ஒரே ஒயிட் கலரில் வந்துட்டு எனக்கு இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாது, எல்லா இலையிலையுமே அப்படி தான் வந்துட்டு எனக்கு இருக்குங்க. சரியான பனி பெஞ்சிருக்குற அப்படி. அதுக்கப்புறம் நான் கீழெல்லாம் வந்துட்டு தாங்கி இருக்குது. பார்க்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ பூச்சி தான் அடிச்சிட்டா போகுதுன்னு நினச்சேன். எல்லாம் மேலே தான் பனி பெய்யும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பனி இருக்குது. எப்படி இருந்தாங்க தெரில. இந்த பாருங்களேன் ஃபுல்லாக பனி தான். சொன்னால் ரஃப் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க தொடச்சிட்டு காட்டுறேன் தித்தா. ஃபுல்லாக பனிங்க. கீழக்கா வந்துட்டு பார்த்தாலும் பனியாக தான் தெரியுது. ஏன்னா முக்கியமாக பிடிச்ச இந்த ஒரு இலை தான். பாருங்களேன் ஃபுல்லாக அது பாருங்களேன். இப்போ சுத்தமாக தெரியல. அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பனியே வந்துட்டு எனக்கு தெரியாது. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃப்ளிட் பண்ணோம்னா இது பாருங்களேன். அப்படியே சும்மா அப்படியே ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சும்மா வேறு மாதிரி இதுங்க. ஒயிட் அண்ட் க்ரீனில் சரி ஒயிட் அண்ட் ஒயிட்னு சொல்லிட்டுருக்கேன். ஒயிட் அண்ட் க்ரீனில் பார்த்து எப்படி இது பாருங்களேன். அப்படியே மாசாகுது. ஆனால் அதை நான் மாசை வந்து கெடுத்து விட போகிறோம். அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. என்னுடைய பேரில் ஃபஸ்ட் லெட்டரை போட்டுட்ருவோமா. சூப்பராக இருக்குது. ஸோ இதிலே தானே அப்படி சும்மா கெரி கொடுக்கும். பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஆர்ட் வந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லிட்டு போங்க. அண்ட் தென் பொழுது வெடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இது மண்ணு கட்டுறது தான் வேலையாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா பொழுது வந்ததுக்கப்புறம் வெப்பு எடுக்கணுங்க. அதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ இதை பற்றி வீடியோ முடிச்சுக்கிறேன். பை கைஸ்.